ஜானகி சிந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சாருவை வந்து உலக்கைய வச்சு ஓட ஓட விடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனாவும் மாயாவும் ஜானகி வந்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா விடுங்க பெரியம்மா, நீங்கள் தான் தனாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டீங்களே, கூடிய சீக்கிரம் கதிரும் தனாவும் சேர போகிறாங்க, ரெகுராமையும் சேர்த்து வச்சுருவாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நான் தனாவை மட்டும் நினச்சி தான் கவலைப்படுவேனா, உன்னை நினச்சி நான் கவலைப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜானகியம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினச்சி கவலைப்படுவீங்க, என் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது இந்த வீட்டில், நான் எங்கேயோ இருந்தவ, ஆனால் தன்னந்தனியாக இருந்தது தான் சந்தோஷம் நிம்மதின்னு நினச்சேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்டான சொந்தமே கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீட்டை நிரந்தரமாக நான் தான் பாதுகாக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்குது? சீனும் உன் கூட வந்து சேர்ந்து வாழலை. சீனு உன்னை ஏற்றுப்பானா இல்லையான்னு கூட தெரியல. அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக ராசியாக வந்து இருந்தீங்க. இப்போ கண்ணுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டுறதே ஒன்றே ஒன்று தான், நீயும் சீனும் நல்லபடியாக வாழணும். அதே மாதிரி கதிரும் தனாவும், இது மட்டும் நடந்தாலே எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா. கூடிய சீக்கிரம் சீனுவோட மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். பத்மாவுக்கு அவனே ஆப்பு வச்சிருவான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாரு, பத்மா, பார்வதி 3 பேரும் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. இதை வந்து தனா வந்து ஒட்டி கேட்குறாங்க. அது தெரியாமல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சீனு வந்து என்னை ஏற்றுக்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் மாயாவையும் சீனுவையும் பிரித்தா கூட சீனு என்னை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதியும் பத்மாவும் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் நிற்கிறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவன் என்னை ஏற்றுக்கிற மாதிரி அவனுக்கு தோணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சாரு நீயே யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நம்ம வேணா ட்ராமா ஆடுவோமா? அதனால என்ன பிரயோஜனம்? சாரு வந்து கேட்குறாங்க. பத்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க பார்வதியும். சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா எண்ணெய் எடுத்து அவனே தேய்க்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் உன் மேலே அன்பு பாசம் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவன் முடிவு எடுத்துட்டானா, மாயாவையும் சீனுவையும் பிரிக்கிறது ஒரு விஷயமே இல்லைல்ல. சூப்பர் ஐடியா தான். ஆனால் தனா மாயா இதெல்லாம் கேட்டுட்டு சண்டைக்குன்னு வந்துட்டா நிச்சயம் அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம நல்லபடியாக திட்டத்தை வந்து செயல்படுத்துவோம். சரி அத்தை, நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. எப்படிம்மா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த? நீங்கள் சொல்லும் போதே வந்து சுளுக்குக்கு தேவை எண்ணெய் தானே, இதை வச்சே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். சூப்பர்மா, பத்மா வந்து திட்டம் போட்டால் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க சித்திங்கிற மாதிரி சார் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சீனுவை வந்து கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க நம்ம பத்மா வந்து. ஏன்னா அவங்க சொன்னால் தானே சீனு வந்து கேட்பாங்க. ஏய், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காடா, நீ வந்து பாருடா. என்னம்மா ஆச்சு? சாரு ரொம்ப பாவண்டா, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, இப்போ யாருமே வந்து பார்த்துக்கிறது இல்லை சாருவை. அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நீ பார்த்துக்கிற மாதிரி வருமாடா? ஏம்மா என்னோட பொறுப்பை நீ வந்து வாங்கிக்க கூடாதான்னு சொல்லி என்னென்னமோ வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறாங்க. சீனுவையும் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தோன்னே கரெக்டாக தனா வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ, எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே சாரு வந்து இப்படியெல்லாம் நாடகம் போட்டுட்ருக்காளா? அவளை உண்டுலன்னு ஆக்குறேன். இனிமேட்டு அவள் வாயை திறந்து சீனு மாமான்னு சொல்லவே கூடாது, அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு வராங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மாயாட்ட வந்து சொல்கிறாங்க. சீனுவெல்லாம் நிச்சயம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், ஆனால் அம்மா சொல் பேச்சையும் வந்து மீற மாட்டான்னு சொன்னோன்னே என்னையை எடுத்து சீனு கையில் கொடுக்குறாங்க. அம்மா வந்து பார்க்க தானே சொன்னேன், சுளுக்கு தானே சொன்னேன், இது என்ன பெரிய விஷயமா? நீங்கள் 2 பேர் எடுத்து விடுங்க, இதெல்லாம் எப்படிம்மா நான் செய்வேன்? அம்மாவுக்கு தெம்பே இல்லைடா, நீ தானடா வந்து பையன், நீ எடுத்தால் தான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனோட மனசை வந்து கலைக்க பார்க்குறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல, அம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும், இதெல்லாம் தப்பு இல்லடா சீனு, உன்னால் முடிஞ்சதை செய்கிற. இப்போ மற்றவங்க வந்து சுளுக்கு எடுக்கிறது இல்லையா, அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு சரியாகுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து கேட்டோன்னே, சரிம்மா ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால நான் சரின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. சீனு மாட்டுக்கும் சுளுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெயை கையில் வாங்கிட்டு மாயாவும் நம்ம தனாவும் வந்துடுறாங்க. என்ன நடக்குது அத்தை இங்கே? சீனு வந்து சுளுக்கெடுக்க போகிறானா? சீனு உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியாது தான். நீ என்ன இதை வச்சு சண்டை போட போறியா? என்னப்பா, அவளே பாவமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா,
அவளுக்கு சுளுக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவகிட்ட போய் சண்டை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் ஏதாவது சண்டை போட்டேன்னா, ஏய் என்னடி என் பையன்கிட்ட வந்து சும்மா சும்மா வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க, நீ சண்டை தான் போட வந்திருக்க. ஆமா அவள் எங்கம்மா சண்டை போட்டா? நியாயமாக தானே கேட்குறா. சாருக்கு முதல்ல சரியாகும்னு நினைக்கிறியா, இல்லை நீ சுளுக்கு எடுத்து விடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து கேட்டோன்னே, சாரும் நல்லபடியாக வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், யார் சுளுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, இதில் நான் எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே ஐயையோ இதுக்கு தான் இந்த வம்பே வேணான்னு சொன்னேன், மாயாவும் தனாவும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சாருமதி மாட்டுக்கு வந்து கியூட்டாக அழகாக வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது, அதுவும் உலக்கைய வச்சு. என்னது உலக்கைய வச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாருமதி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏய் சும்மானு இருப்பா, உருட்டு உருட்டுன்னு உருட்டுனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னா மணி வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. சீனு வந்து என்ன தடை விடலான் இருந்தான், அது சரி வருமா இல்லை உலக்கைய வச்சா சரி வருமா சொல்லுங்கங்கிற மாதிரி கண்ணடிச்சானே. ஓ இது எல்லாம் நாடகமா, ஓகே ஓகே. ஏய் அவங்களுக்கு தெரியாதா மாயா வந்து இதில் பெரிய வந்து இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கா, எனக்கே போன வாட்டி வந்து இது மாதிரி உலக்கைய வச்சு தான் எடுத்து விட்டாங்க இவங்க 2 பேரும், அதுக்கப்புறம் எனக்கு சுளுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து மணியும் பேசுகிறாங்க. அப்பா உங்களுக்கே வந்து சரியாச்சுன்னா சாருக்கு ஈஸியாக சரியாயிடும், அதெல்லாம் வேணாம் சீனு நீ தடுத்துருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைம்மா அவங்க கரெக்டாக வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க, நீ வந்து அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ பேசவே மாட்டா, நம்ம வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தனா வந்து கேட்குறாங்க. என்ன தனா ரெடியாக இருக்கியா, இத்தனை நாளாக இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு மாயா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நம்ம தனா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. உலக்கையை வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாரு வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சு. மாமா இருந்தாலும் இது சரிப்பட்டு வரல, இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தா வசதியாக இருக்குங்கிற மாதிரி மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மாயா வந்து. உடனே பத்மா பார்வதி 2 பேரும் உதவி செய்யுங்க, நீங்களும் ஒரு கை பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பிடிச்சி 4 பேர் சேர்ந்து வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வேறு லெவலில் வந்து சாருமதி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.